நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை விட அதிகமாக எதிர்பார்க்காத அளவு ஒரு பணமாகவோ ஒரு பொருளாகவோ ஒரு நபராகவோ என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் ஏற்பட்டால் இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். ஒவ்வொரு நொடியும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்குது. நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணி ஓகே இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அது பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும். சிறப்பாக உங்கள் தேவைகளை 100% இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை, நீங்கள் நினைக்கிற கடவுள், நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும். அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகம் சொல்கின்ற அதிர்ஷ்டம். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நாம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தேவைன்னு சொல்லலாம், ஒரு ஆசைன்னு சொல்லலாம், அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். கரெக்டுங்களா? அதாவது எப்போவுமே அதிர்ஷ்டம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கணும். தப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறதும் அதுதான், நான் நினைக்கிறதும் அதுதான், மற்றவங்களும் இதை தான் நினைக்கிறாங்க. அதிர்ஷ்டம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கணும், தவறே இல்லை. அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான் அப்படிங்கிறத சூப்பராக உணர்ந்து நான் சொல்கிற இந்த புரிதல் தன்மை மட்டும் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சரிங்க, அதிர்ஷ்டசாலின்னா என்ன, அதிர்ஷ்டம்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாங்க. அதாவது என் மனசு என்ன சொல்லுது, இல்லை உங்கள் மனசு என்ன சொல்லுது, இல்லை மற்றவங்க மனசு இந்த அதிர்ஷ்டத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிறத விட எனக்கு ஒரு பண விஷயத்தில், ஒரு வேலை விஷயத்தில், ஒரு தொழில் விஷயத்தில் அதிகமான பணம், பொருளாதாரம் வர்றது, அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீடு வாங்குற விஷயத்தில், ஒரு சொத்து வாங்குற விஷயத்தில், ஒரு கார் வாங்குற விஷயத்தில், ஒரு பைக் வாங்குற விஷயத்தில், ஒரு நகை வாங்குற விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் நல்ல உறவு முறைகள், நீங்கள் நினச்ச மாதிரி உறவு முறைகள் அல்லது உங்களுக்கு பிடிச்ச நபர்களை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாலோ உங்கள் கூட இருந்தாலோ இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அப்போ என்ன கான்செப்ட்னா, என் தேவை, என் ஆசை என்ன நினைக்கிறேனோ அதை விட அதிகமாக வருவது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி என்னோட மைண்ட் செட், உங்களோட மைண்ட் செட் இதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுது. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா? அதிர்ஷ்டம்ங்கிறது சும்மா இல்லைங்க. ஒரு வேலை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. 25,000 சம்பளம் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு 4-5 இடத்துல போடுறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. மாதம் உங்களுக்கு 75,000 சம்பளம், அக்காமடேஷன், பிஎஃப் எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் ஒரு டீல் முடிக்கிறீங்க, 10 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கீங்க. திடீர்னு 50 லட்ச ரூபா லாபம் வந்ததுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். ஒரு சொத்து, இவ்வளோ சொத்து சேர்த்துனா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அதை விட பல மடங்கு சொத்து சேர்த்துட்டீங்க, இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். ஒரு கார் ஒரு 10 லட்ச ரூபாவில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு 35 லட்ச ரூபா கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது, இதுக்கு பேர் தாங்க அதிர்ஷ்டம். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் நினச்ச நபரை திருமணம் செஞ்சுக்கிறது, நீங்கள் நினச்ச நபர்களோட வாழ்வது, இதுக்கெல்லாம் பேர் தாங்க அதிர்ஷ்டம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லிட்டுங்களா, நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறதுனால நான் இதையும் சொல்லிடுறேங்க. சார், நான் ஒரு லாட்டரி சீட் வாங்கணும் சார், எனக்கு இவ்வளோ பரிசு விழுகணும் சார், என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடணும் சார், பணம் மட்டும்தான் சார் பிரச்சனை, எனக்கு அதிர்ஷ்டம் வேணும், நான் என்ன செய்யணும் சார்? இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். சார், நான் ட்ரேடிங் பண்ணுறேன் சார், பல லட்சங்கள் இழந்துட்டேன் சார், இப்போ எல்லாம் ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டேன் சார், எனக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வரணும் சார், அதுக்கு நான் என்ன சார் அஃபர்மேஷன் பண்ணுறது? இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். இப்போ புரியுதுங்களா? அதிர்ஷ்டம்னா என்னன்னு புரியுதுங்களா? அப்போது அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் என்ன நம்ம மனசு சொல்லுதுன்னா, நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை விட அதிகமாக எதிர்பார்க்காத அளவு ஒரு பணமாகவோ ஒரு பொருளாகவோ ஒரு நபராகவோ என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் ஏற்பட்டால் இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? இது அவசியம் தேவை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் நம்புகிற ஆன்மீகம் அல்லது ஆன்மீகத்தை நம்பலைன்னா உங்களுக்கு பிடிச்ச பிரபஞ்சத்தையும் நம்பல சார்னா உங்களுக்கு பிடிச்ச இறைவன் அல்லது கடவுள் அல்லது இந்த இயற்கை அல்லது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி இந்த அதிர்ஷ்டத்தை என்னன்னு சொல்லுது அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. ஒரு கதை, இந்த கதை அதிர்ஷ்டம்னா என்னங்கிறத உங்களுக்கு சூப்பராக உணர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த கதையை சொல்கிறேங்க. ஒரு கிராமம், ஒரு செல்வந்தர் இருக்கார், அழகிய குடும்பம். அந்த செல்வந்தர் ஊர் மக்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னால் நிற்பார் அந்த செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு ஒரு மனைவி, அழகான குடும்பம், அவங்களுக்கு ஒரு பையன்,
ஒரு 24 வயசு இளைஞன். அந்த அம்மா தான், அவங்க மனைவி தான் எல்லா குடும்ப பொறுப்பையும் பார்த்துக்குவாங்க, தோட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஒரு அழகிய குடும்பம், அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு பலவிதமான தோட்டங்கள் இருக்குது, பலவிதமான பிஸ்னஸ் இருக்குது, பல வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு 20 குதிரைகள் அவங்க வளர்த்துறாங்க. ஒவ்வொரு குதிரையும் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள், பல கோடிகளே கூட இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான குதிரைகளை அவங்க வளர்த்திட்டு வந்தாங்க. பர்டிகுலராக அதில் ஒரு வெள்ளை குதிரை இருக்கும். அந்த செல்வந்தராகட்டும், அந்த செல்வந்தர் பையனுக்காகட்டும், அந்த செல்வந்தர் மனைவிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக விலை உயர்ந்த கோடிக்கணக்கில் பெரும்பாலான குதிரைகள் அவர்கிட்ட இருந்தது. அதில் பர்டிகுலராக அந்த வெள்ளை குதிரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா செல்வந்தருக்கு கோடிக்கணக்கில் குதிரையே வச்சிருக்கிறாரு, அவரெல்லாம் அதிர்ஷ்டக்காரன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த நபர் எப்பவுமே சொல்லுவார், அதிர்ஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ இறைவன் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே ஒரு சூழ்நிலை காரணமாக தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஒரு நாள் என்னாச்சுன்னாங்க, அந்த குதிரை பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை குதிரை காணாமல் போயிடுச்சு. அது திருடிட்டு போயிட்டாங்களோ இல்லை என்னன்னு தெரியல. காலையில் பார்க்கும்போது அந்த வெள்ளை குதிரை இல்லை. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, அந்த குதிரையே கிடைக்கல. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, போச்சுரா, செல்வந்தருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, பல கோடி ரூபா போகிற குதிரை காணாமல் போயிடுச்சு, அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி 4 பேர் தான் 4 விதமாக பேசுவாங்களே, அப்படி பேசுகிறாங்க. உடனே கவலைப்படாதீங்க செல்வந்தரே, ஏதோ காணாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. அப்பவும் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, நான் எதுவுமே கவலைப்படலைங்க, இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு, நான் இப்போவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆனந்தமாக இன்பமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவன் அதிர்ஷ்டம் இல்லை, கோடிக்கணக்கில் இருக்கிற குதிரை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்கள் அப்படியே போகுது. ஒரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை குதிரை 10 குதிரையோட திரும்பி வந்துருச்சு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, பரவாயில்லையே, நீ உங்கள் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு வர தான் போனியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை பராமரிக்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ 20 குதிரை 30 குதிரை ஆயிடுச்சு. எல்லாம் சூப்பரான குதிரை. உடனே இந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ப்பா, ஒரு குதிரை போச்சு அதுவே பல கோடி, இன்னைக்கு 10 குதிரையை கூத்துட்டு வந்துச்சு, அவனுக்கு பல கோடி சொத்து இருக்குது, பல கோடி குதிரை மதிப்பு இருக்குது, அவன் எங்கேயோ அதிர்ஷ்டக்காரன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, ஏதோ இறைவன் ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தான் இது நடந்திருக்கு, நான் இப்போவும் அதே சந்தோஷத்தில் நிம்மதியில் அதிலே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த செல்வந்தரோட பையன், அந்த வெள்ளை குதிரை தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு நாள் பயிற்சிக்கு போகிறாரு. காட்டுப்பகுதியில் நல்லா வேகமாக போயிட்டுருக்கிறாரு. திடீர்னு மழை வந்திருந்ததுனால கீழே குதிரை மேலேருந்து கீழே விழுந்துட்டார். பார்த்தீங்கன்னா கால்லாம் ஃப்ராக்சர், 2 காலும் மாவு கட்டு போடணும்னு சொல்லி ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் வந்து பரிசோதனை செஞ்சு மாவு கட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, இத்தனை கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம், கோடிக்கணக்கான குதிரைகள் இருக்குது, பல கோடிகள் அவர் வச்சிருக்கிறாரு, என்ன பிரயோஜனம், பையனுக்கு கால் உடஞ்சி போச்சே, ஒன்றுமே பணம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மக்கள் 4 விதமாக நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், இந்த உண்மை புரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்பவும் அந்த பெரியவர் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கேன், மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், இன்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருந்தாலும் ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அதிர்ஷ்டம் இல்லை, பணம் இருந்தால் பத்தாது, அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பல விதமாக சொல்கிறாங்க. அப்போது அந்த நாட்டு ராஜா ஒரு அறிவிப்பு பண்ணுறார், பக்கத்து நாட்டு படைகள் நம்ம நாட்டை நோக்கி வராங்க, அதனால் இளைஞர்கள் எல்லாருமே வாங்க, நம்ம வந்து போரிடணும், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எத்தனை இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு அரசபைக்கு. ஸோ இவர் வீட்டுக்கும் வராங்க. வந்து பார்த்துட்டு, ஐயோ இவர் 6 மாதம் ஆகும், கட்டு போட்டிருக்கு, இவர் போருக்கு லாய்க்கு இல்லை, சரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி செல்வந்தர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, நம்ம பையன்லாம் போருக்கு போகிறான், போயிட்டு திரும்பி வந்தால் தான் நிஜம், உயிர் இருக்குமோ இல்லையேன்னு தெரில, என்னதான் இருந்தாலும் இந்த செல்வந்தர் அதிர்ஷ்டக்காரன் தான், 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் குணமாயிடுவான், நம்ம பசங்க போனால் உயிரோடு வந்தால் தான் ஆச்சு, வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல, அந்த செல்வந்தருக்கு பையன் ஒரு வாரிசு இருக்குது, அதனால் அந்த செல்வந்தர் அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போவும் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு, இப்போவும் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதாங்க கதை. இந்த கதையில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம தான் வந்து ஊர் மக்களாகிய நம்ம மனசு தான் அந்த கதையில் இருக்கிற ஊர் மக்களோட மனசு தான் நமக்கும் இருக்குது. ஒரு நல்லது நடந்தால் அதிர்ஷ்டம், கெட்டது நடந்தால் அதிர்ஷ்டம் இல்லை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, இந்த கதை என்ன தெரியுங்களா உணர்த்துது, நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அதிர்ஷ்டமே. இப்போ புரியாது, கடைசியில் புரியும். அதாவதுங்க, இது நல்லது அது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு குதிரை காணாமல் போச்சு, உடனே அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
குதிரை 10 குதிரையை கூப்பிட்டு வந்தது, அதிர்ஷ்டக்காரன்னு சொன்னாங்க. பையனுக்கு கால் முறிவு ஏற்பட்டது, அதிர்ஷ்டமே இல்லை, பணம் இருந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. போர் நடக்கும் பொழுது இளைஞர்களும் போருக்கு போனாங்க. அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவனுக்கு கால் 2 உடஞ்சிருந்தது. அப்போ அந்த ஊர் மக்கள் அதிர்ஷ்டக்காரன்னு சொன்னாங்க. அப்போது இந்த பெரியவருக்கு, இந்த செல்வந்தருக்கு நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமே. அவர் அதான சொன்னார், செல்வந்தர் என்ன சொன்னாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலை நடக்கும் பொழுதும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறது தான் இறைவன் இந்த மாதிரி செயலை செஞ்சுருக்கிறாரு, நான் இப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கேன், மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், இன்பமாக தான் இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையும் சொன்னார். ஆனால் நம்ம மனசு தான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தான் இது அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்மீகம், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவன், இந்த கடவுள், உங்களுக்கு பிடிச்ச இயற்கை என்ன சொல்லுதுன்னாங்க, இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நமக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எப்போ அது நல்லது கெட்டதுன்னு ஆராயிறீங்களோ அப்போவே நம்ம தோற்று போயிடுறோம். நீங்கள் நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் இந்த இறைவன் ஏதோ ஒரு புரிதல் தன்மைக்காக தான் எனக்கு செயல்படுத்துகிறாருன்னு நீங்கள் அந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா வாழும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். உங்கள் தேவைகள், உங்கள் ஆசைகள் நீங்கள் நினைக்கிறத விட 100% அதிகமாக உங்களுக்கு நடந்தே தீரும். இவ்வளோதாங்க ஆன்மீகம் சொல்லும் அதிர்ஷ்டம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியலன்னா ஒன் செகண்ட் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆன்மீகம் சொல்கிற அதிர்ஷ்டம் இதுதான். அதனால் நம்மளை சுற்றி நடக்கிறது இது நல்லது இது கெட்டது, அவன் நல்லவன் இது கெட்டவன் எதுவுமே கிடையாதுங்க. நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற மனநிலையில் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். அந்த கதை சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதுங்களா? அப்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்குது. நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணி, ஓகே இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அது பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும். சிறப்பாக உங்கள் தேவைகளை 100% இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை, நீங்கள் நினைக்கிற கடவுள், நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகம் சொல்கின்ற அதிர்ஷ்டம். இப்போ புரிஞ்சுதுங்களா? லாட்டரி சீட்டில் பல கோடி வரணும், ட்ரேடிங்கில் நான் சம்பாரித்து எனக்கு அதிர்ஷ்டம் வரணும், நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணுறது, இந்த புரிதல் தன்மை போதும். எப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ ஒவ்வொரு நொடியும் அதிர்ஷ்டம் உங்களை கதவை தட்டியே தீரும். உங்கள் டோரை தட்டி அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு உண்மை ஒன்று தெரியுங்களா? எந்த மதம் வேணால் எடுத்துக்கங்க, இந்து மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், சொல்லப்படுகின்ற அடிப்படை தத்துவம் என்ன தெரியுங்களா? பகவத்கீதையிலே இதை சொல்லியிருக்காங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இவ்வளவுதாங்க கான்செப்ட். அனைத்து மதமும் இதை தான் சொல்லிட்டு இருக்கு. நமக்கு தான் புரியல. இது நடந்தா சந்தோஷம், இது நடந்தா எனக்கு சந்தோஷம், இந்த கல்யாணம் நடந்தா சந்தோஷம், என் பையனுக்கு இப்படி நடந்தா சந்தோஷம், என் பையனுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் தப்பாக நினைச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே நினைக்காம நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்க. வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே தான் இருக்கும். மிகச்சிறப்பான நிகழ்வுகள், உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் நடந்தே தீரும். ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து பார்க்குற ஒவ்வொருத்தரும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் ஒவ்வொரு நொடியும் இந்த அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டியே தீரும், உங்கள் தேவைகளை கொடுத்தே தீரும். இதுதான் பிரபஞ்ச சட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.